ஹலோ மகளே! இன்னைக்கு நம்ம மூவில என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அவர்கள் நடிப்பில வெளிவந்த ஹவுஸ்மேட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவிஸ்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃப் கப்லா இருந்து ஒரு வீடு வாங்குறாங்க. ஸோ அந்த வீடு குடி போகுறப்போ, அந்த வீட்ல சில அமானுஷங்கள் நடக்குது. அதே சமயத்தில காளி வெங்கட் அவர்கள் வீட்லயுமே அமானுஷங்கள் நடக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்க போறாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் ஒன் லைன். பட் இந்த படத்தில பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில ஏற்பட்ட அந்த டிரான்சிஷன அதாவது அந்த டிரான்சிஷன நம்ம இந்த ஒன் லைன எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படம் போயிருப்போம். ஆனா, இந்த ஒன் லைன் இல்லாம படத்துல வேற ஒரு கதை உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ, அதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். அந்த தர்ஷன் அவர்கள், காளி வெங்கட் அவர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா நெனச்சு போறப்போ, காமெடிஸுமே இந்த படத்துல கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் யூனிக்கா இருந்தனால, கண்டிப்பா இந்த படத்த நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ குடுத்துச்சு அப்படிங்கிற உங்க ரிவ்யூவ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.